ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். சீஜனோட 16வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். எபிசோட் ஸ்டார்டிங்லயே கால்ல அடிபட்ட போயிருக்க நம்ம ஜூவை தூக்கிட்டு சிசியோட அண்ணா ஓரமா வந்து உட்கார ஆரம்பிக்கிறான். அப்பன்னு பார்த்து மழையும் வர மாதிரி இடியெல்லாம் அடிக்குது. பார்த்து பயந்துட போற அப்படின்னு ஜூவோட காதை மூடி விட்டுட்டு சிசி அண்ணா பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க. ஜூ பாத்துட்டு இருக்கா, இப்படி ஒரு நல்ல பையனா, சண்டன் வந்துச்சுன்னா நானே அவனா அடிச்சு நவுத்திடுவேன், எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு. சாரி, என் தங்கச்சிக்கு இந்த மாதிரிதான் பயந்துருவாளேன்னு காதை மூடிட்டே இருப்பேன், அந்த பழக்கத்திலே இதே மாதிரி பண்ணிட்டேன், நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் தப்பாலாம் எதுவும் நினைச்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவன் சிரிக்க ஆரம்பிக்க ஜூ இவனை கொஞ்சம் ரொமான்டிக்கா பார்க்க ஆரம்பிக்கிறா. இங்க ஒரு பக்கம் நம்ம சிசி ஜின்னு நின்னுட்டு இருக்காங்க. சிசி தலைக்கு மேல மழை படாம ஜின்னு ஒரு இலைய புடிச்சிட்டு அவன் கையை இறுக்கமா புடிச்சுக்கிறான். கவலைப்படாத, சீக்கிரம் சரியாயிடும், நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படின்னு. சிசி ஒரு மாதிரி இப்படியே வெக்கப்பட்டுட்டு நெளிய ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கம் மறுபடியும் நம்ம சூ கிட்ட கால் சுளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, எனக்கு அடிக்கடி கீழே விழுந்து விளையாடும் போது கால் சுளுக்கு பிடிச்சிரும், சோ நானே என் கால சுளுக்கு எப்படி எடுக்குதுன்னு கத்துக்கிட்டேன், இப்ப சரியாயிடுச்சான்னு கேட்க சூ பாக்குறா, ஹை சரியாயிடுச்சு, உன் கையில மேஜிக் தான் இருக்கு போல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க ஒரு பக்கம் இந்த ஜோடியும் இன்னொரு பக்கம் சிசி ஜின் ஜோடியும் மாத்தி மாத்தி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சிசி வெக்கப்பட்டு சிரிச்சுட்டே இருக்க, ஜின் அவளை பார்த்து தனியா சிரிச்சிட்டு இருக்கான். மறுபடியும் மழை நின்னு போது டிராவல் ஆரம்பிக்கிறாங்க. அங்க பார்த்தா ஒரு புனித மரம் இருக்கு. பக்கத்துலயே ஒரு தாத்தா உட்காந்துட்டு ரிப்பன் எல்லாம் வித்துட்டு இருக்காரு. நிறைய ஊர்ல இருந்து இந்த பக்கமா வரவங்க இந்த புனித மரத்துல இந்த ரிப்பனை கட்டிட்டு வேண்டிப்பாங்களாம். மனசார வேண்டிக்கிட்டா நினைச்சதெல்லாம் கண்டிப்பா நடக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க தாத்தா சொல்ல ஆரம்பிக்க சிசி பாக்குறா, நான் முதல்ல போறேன், நானே எழுதணும் அப்படின்னு. ஆளாளுக்கு அங்க இருக்க ரிப்பன்ல ஒரு மரக்கட்டை மாதிரி இருக்கு, அதுல அவங்க ஆசையை எழுத ஆரம்பிக்கிறாங்க. அங்க நம்ம சிசியோட வேலைக்கார பொண்ணு, எனக்கும் எழுதணும்னு ஆசையா இருக்கு, எனக்கு எழுத படிக்க தெரியாதேன்னு கேட்க, அப்போ நான் உனக்காக எழுதுறேன் அப்படின்னு சிசி சொல்றா. எனக்கு நீங்களும் உங்க குடும்பமும் நல்லா இருக்கணும்னு அந்த பொண்ணு சொல்ல, இனி உனக்கு ஏதாவது வேண்டிக்கோ அப்படின்னு சிசி கேக்குறா. நீங்க நல்லா தான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் எப்பவுமே ஹாப்பியா இருப்பேன், சோ நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்ல சிசி அவளுக்கு சிரிச்சுக்கிட்டே எழுதி கொடுக்குறா. அடுத்து சிசி அவளோட ஆசையை யாருக்கும் தெரியாம தனியா எடுத்து எழுத ஆரம்பிக்கிறா. ஜின் உடனே கொடுத்து, நீ கூட நான் மரத்துல கட்டிடுறேன்னு சொல்ல, படிக்காம கட்டணும் புரியுதா அப்படின்னு சிசி கொடுக்குறா. ஜின் எடுத்துட்டு போறான், மரத்துல போய் கட்ட ஆரம்பிக்கிறான். சிசி படிக்கிறானா இல்லையா அப்படின்னு பாத்துட்டு இருக்கா. எல்லாரும் எழுதி முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. சிசி எழுதியிருக்கா, இப்ப இருக்கிற மாதிரியே எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு எழுதியிருக்கா. அதே மாதிரி நம்ம ஜின் இருக்கான்ல, கட்டுறதுக்கு போனான்ல, அப்ப கூட சிசி எழுதுனதை கட்டாம சிசி என்ன வேண்டாலோ அது அவளுக்கு நடக்கணும் அப்படின்னு மனசார வேண்டிட்டு சிசி எழுதின கட்டையை கூடவே எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். இது எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்கன்னு அசிஸ்டன்ட் கேட்க, வாய் மூடுறா தற்கூரின்னு திட்டிட்டு ஜின் அங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் இந்த முகத்துல மாஸ்க் போட்டுட்டு ஒரு பையனும் அதே மாதிரி இந்த இன்னொரு பொண்ணு இருந்தால யானா அப்படின்னு அவளும் நின்னுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கமா தான் நம்ம சங்ஷியை கூட்டு வர போறாங்க. கைது பண்ணிட்டாங்கல்ல தேல் வச்சிருக்கவன, அவனை காப்பாத்தி கூட்டு போறதுக்காக தான் இந்த ரெண்டு பேரும் இந்த ஆளுங்களோட நிக்கிறாங்க. கரெக்டா அப்பன்னு பார்த்து நம்ம ஜட்ஜு அந்த சங்ஷியை ஒரு கூண்டுல அடிச்சு அந்த பக்கமா இழுத்துட்டு வர, இப்ப அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு முகமூடி போட்டவன் சொல்றான். அதே மாதிரி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜட்ஜு தான் எதிர்பார்த்து தான் வந்திருப்பான் போல. அவன் ஆளுங்கெல்லாம் உடனே அவனை அட்டாக் பண்ணிடுறாங்க. சில பேரை பிடிக்கவும் செஞ்சிடுறாங்க. ஆனா அந்த அடியாளுங்கெல்லாம் அவங்க விஷத்தை சாப்பிட்டு அங்கேயே இறந்து போயிட, யாரையும் பிடிக்க முடியல அப்படின்னு திட்டிக்கிட்டே நம்ம ஜட்ஜ் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம சிசி இப்படியே அவங்க வண்டியில வந்துகிட்டு இருக்கும் போதே மழை மறுபடியும் கொட்டுது. இது சரிப்பட்டு வராது, எங்கேயாவது போயிட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சிசி அங்க இருக்கிறவங்களை கூப்பிட, சரி ஓகே போலாம், எங்கேயாவது பக்கத்துல இருக்க ஷெட்டுக்கு போலாம் அப்படின்னு. பயங்கரமா மழை பெய்யுதேன்னு எல்லாரும் கிளம்பி ஒரு பக்கத்துல ஒரு ஷெட் இருக்கு, அங்க போறாங்க. பார்த்தா ஒரு லேடி கொடூரமா முகமூடி போட்டு நிக்கிறா. எல்லாரும் பயந்து போயிட அப்புறம் அடுத்து நேரா உள்ள போறாங்க. அங்க ஒரு பொண்ணு இருக்கா. ஒரு பையனே பொண்ணு வேஷத்துல இருக்க மாதிரி லைட்டா எல்லாருக்கும் டவுட் வருது. சாரிங்க, இது என்னோட அம்மா தான், முகமூடி போட்டு அப்பப்ப நிப்பாங்க, ஏன்னா நாங்க ரெண்டு பொண்ணுங்க சேர்ந்து தான் இந்த இடத்த நடத்திட்டு இருக்கோமா, இது ஒரு மெடிக்கல் ஷாப் மாதிரி, வரும்போது யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்க இந்த இடத்துல வந்து தங்கிட்டு இருப்பாங்க, ஆனா இது வந்து சத்திரம் கிடையாது, நீங்க ஏதோ உங்களுக்கு மழையில பாதிக்கப்பட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் பொண்ணும் உங்களை தங்க விடுறோம், நான் முகமூடி போட்டுக்கிறத பார்த்து பயந்துராதீங்க, அப்பப்போ கொள்ளைக்காரங்க அதிகமா வருவாங்க, அவங்கள மிரட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி நாங்க ஏதாவது காமெடி பண்ண வேண்டி இருக்கும், நீங்க இங்க தங்கிக்கோங்கன்னு சொல்ல சிசி உடனே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு காசு கொடுக்குறா. என்னம்மா இது ஹோட்டல் கூட இல்ல, எனக்கு எதுக்கு காசு, நான் மழைக்காக தான் தங்க விட்டுருக்கேன்னு சொல்ல, இல்லங்க நீங்க எனக்கு சாப்பாடு வேற கொடுக்குறேன்னு இருக்கீங்க, சும்மாலாம் எங்களால சாப்பிட முடியாது, பிளீஸ் இதை வாங்கிக்கோங்கன்னு சிசி கொடுத்துட்றா. அப்ப இந்த லேடியோட பொண்ணு எல்லாருக்கும் நூடுல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிக்க எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா அந்த யானாவும் முகமூடி போட்டவனு கிளம்பி வந்துடுறாங்க. அப்பதான் நமக்கு தெரியுது, இப்ப நம்ம ஜட்ஜு கூட வந்தது உண்மையாவே இந்த சங்ஷி தேல் வச்சிருக்கவனே இல்லையா, வெறும் ஜட்ஜு பிளான் பண்ணி உங்களை பிடிக்கிறதுக்காக தான் வெறும் கூண்டு வேற யாரையும் ஏத்திட்டு ஒரு கூண்டு எடுத்துட்டு வந்திருக்காரு, நம்மள ஏமாத்திட்டு இருக்காங்க, என்ன பண்றது அப்படின்னு ரெண்டு பேரும் பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஆளுங்க எல்லாம் இறந்து போனதான் மிச்சம் அப்படின்னு. அன்னைக்கு நைட் நம்ம சிசி ஒரு இடத்துல தங்கி இருந்தால, அங்க
அங்க தூங்கிட்டு இருக்கும்போது அந்த லேடியோட பொண்ணு மாதிரி ஒருத்தர் இருந்தான்ல, அவன் உண்மையாவே பையன் தான் பொண்ணு விஷயத்துல இருக்கான் போல. அவங்க வந்து சிசியோட கைய தொட்டு தொட்டு பாத்துட்டு இருக்கான். சிசிக்கு தூக்கத்திலேயே ரொம்ப ஒரு மாதிரி உடம்பு முடியாத மாதிரி வேற இருக்கு. இழுத்து போத்தி தூங்க ஆரம்பிக்கிறா. அந்த பையன் அடுத்த நேரா சூ இருக்கிற ரூம்க்கு போயிட்டு அவளையும் தொட்டு பாக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ள சூ லேசா அசைய ஆரம்பிக்க அங்கிருந்து ஓடி போயிடுறான். வேகமா சூ பாக்குறா, யாரோ ஒருத்தங்க போற மாதிரி இருக்கேன்னு. அடுத்த நாள் காலையிலே ஆகுது. ஜின்னு எந்திரிச்சு மத்தவங்களுக்காக வெயிட் பண்ணும்போது வேலைக்கார பொண்ணு ஓடி வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல, சிசி மேடம்க்கு ரொம்ப உடம்பு முடியல, இப்ப நம்மளால கிளம்ப முடியாதுன்னு சொல்ல அந்த லேடி வந்துடுறாங்க. ஓனர் லேடி, நாங்க வந்து இந்த மெடிக்கல்லாம் வச்சிருக்கோம் தான், நாங்க பாப்போம், நீங்க கவலைப்படாதீங்க, பொண்ணுங்க ரூம்க்கு எதுக்கு பசங்க எல்லாம் வரீங்க, நீங்க இங்கே இருங்க அப்படின்னு பொண்ணுங்க மட்டும் அடுத்து உள்ள போறாங்க. அந்த லேடியோட பையனும் பொண்ணு விஷயத்துல அவனும் உள்ள போயிடுறான். மழையில நனைஞ்சதுல சளி பிடிச்சுக்குச்சு போல, உடனே கிளம்ப முடியாது, கொஞ்ச நேரம் நீங்க இங்கதான் இருந்தா ஆகணும், அதுவும் இல்லாம பக்கத்துல கொஞ்சம் இடம் இருக்கு, அங்க போனீங்கன்னா ஐஸ் கட்டி கிடைக்கும், ஐஸ் கட்டியை சுத்தி வச்சோம் அப்படின்னா இந்த பொண்ணுக்கு இருக்கிற வியாதி சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வெளியே வர ஜின்ன பாக்குறா. அந்த பக்கத்து ஊருக்கு போய் ஐஸ் வாங்கிட்டு வர முடியுமான்னு கேக்குறா. நீங்க இந்த மாதிரி பேக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது ஊருகாதுன்னு சொல்ல இப்பவே போறேன் அப்படின்னு ஜின்னு குதிரை எடுத்துட்டு கிளம்புறான். அதே மாதிரி அவங்க அண்ணனும் மருந்து வாங்குறதுக்கு வேற இடத்துக்கு கிளம்பிற ஜின்னோட அசிஸ்டன்ட் மட்டும் வீட்டு வாசல்லே உட்கார்ந்துட்டு இருக்கான். நான் பாத்துக்கிறேன் சிசிய அப்படின்னு. ஜின்னும் அண்ணனும் கிளம்பிட்டு இருக்கும் போது இவன் வந்து ரொம்பவே வெயில் அடிக்குது. நம்ம ஜின்னோட அசிஸ்டன்ட் வாசல்லே உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த லேடி வந்து தண்ணி குடிப்பா, வெயில் அடிக்குது அப்படின்னு எதையோ குடுக்குறா. அது குடிச்சதுமே அவனுக்கு வயிறு கலக்க ஆரம்பிச்சிருது. பாத்ரூம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டு பாத்ரூம் குள்ள ஓடிடுறான். அப்ப அந்த லேடியோட பையன், அவன் பேரு ஷென்னா, ஷென்னேரா ரூம் குள்ள போயிட்டு சிசிய பாத்துட்டு என்னடா செல்லம் உடம்பு முடியலையா அப்படின்னு கேட்டுட்டு அவன் கையெல்லாம் புடிச்சு அவன் முகத்துல வச்சிட்டு இருக்க. சிசி எஞ்சிடுறா. யாரா நீன்னு, நான் அப்பவே நினைச்சேன் உன்னை பார்த்தா பொண்ணு மாதிரியே தெரியலன்னு, நீ ஒரு ஆம்பளை, எவ்வளவு கேவலமான பழக்கம் வச்சிட்டு இருக்க, என்ன விட அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்க உடனெல்லாம் விட முடியாது, வாய் மூடிட்டு சும்மா இரு அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். கரெக்டா அப்போன்னு பார்த்து சிசி கத்த ஆரம்பிச்சிடுறா. பிரச்சனை பெருசாயிருமோ அப்படின்னு பார்க்கும் போதே அந்த லேடி அங்க உள்ள வந்துடுறா. சிசிய மயக்கம் போட வச்சிடுறா. அந்த பொண்ணை விக்க வேணாமா, இவளுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகா இருக்கா, நானே வச்சுக்கிறேனே அப்படின்னு அந்த பையன் சொல்ல, டேய் என்னடா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, இவ ரொம்ப அழகா இருக்கா, நிறைய காசு கிடைக்கும், இவளை வித்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்க ஆளுங்களை கூப்பிட்டு இவனை வந்து கட்டி இந்த பொண்ணை கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல அதே மாதிரி நம்ம சிசிய கூட்டு போயிடுறாங்க. ஜின்னு பக்கத்து ஊருக்கு போயிட்டு ஐஸ் எல்லாம் வாங்கிட்டு வரான். ஜின்னோட அசிஸ்டன்ட் வண்டி போட்டிருக்கான். மேடம் வந்து கொள்ளக்காரங்க இங்க வந்தாங்க, அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல கரெக்டா அவளுக்கு உடம்பு சரியில்லை, அப்பன்னு பார்த்து கொள்ளக்காரங்க வந்தாங்களா அப்படின்னு ஜின்னு சந்தேகத்தோட அந்த லேடியையும் அவங்க பையனையும் பார்த்துட்டு இருக்கான். என்ன எங்களை சந்தேகப்படுறீங்க, நாங்க தான் முன்னாடியே கொள்ளக்காரங்க வருவாங்கன்னு சொன்னோம்ல அப்படின்னு அவங்களும் கேக்குறாங்க. ஜின்னும் சிசியோட அண்ணாவும் நேரா அந்த ஊர் மேஜிஸ்ட்ரேட்டை பார்க்க போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போக அந்த ஆளு போதையில உளர்ற மாதிரி, இங்க பாருங்க சும்மா டிஸ்டர்ப் பண்ணலாம் வராதீங்க, இதெல்லாம் எதா இருந்தாலும் நாளைக்கு காலைல பாத்துக்கலாம் அப்படின்னு துரத்திடுறான். ஜின்னு பாக்குறான், செய்யற வேலையை கூட ஒழுங்கா செய்ய முடியாதான்னு கத்திக்கிட்டே வெளியே போறான். பார்த்தா அந்த மேஜிஸ்ட்ரேட் அவங்க போனதுக்கு அப்புறமா போதையில இருக்கிற மாதிரி செஞ்சதெல்லாம் நடிப்பு தான் போல, சீக்கிரமா விக்கிற வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் அங்க வந்து ஓகேன்னு கிளம்புறாங்க. இந்த லேடி பாத்துட்டு இருக்கா, நிறைய காசு வந்திருக்கு, இந்த பொண்ணு அழகா இருந்ததால நிறைய விலைக்கு வித்திருக்கோம், ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குமா அப்படின்னு மறுபடியும் பேசி பாக்குறான். வாயை மூடுறான். அவரோட எவ்வளவு தெரியுமா வேல்யூக்கு நம்ம வித்திருக்கோம், இப்ப மட்டும் நம்ம விக்கல அப்படின்னு வச்சுக்கே நமக்கு இந்த அளவுக்கு ப்ராஃபிட்டே வந்திருக்காது அப்படின்னு எல்லா நோட்ஸையும் ஒரு புக்ல எழுதி அந்த புக்கை சீக்கிரட்டா ஒளிய வைக்கிறா. கரெக்டா அப்பன்னு பார்த்து நம்ம ஜின்னு அப்புறம் சிசியோட அண்ணா எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வெளியே போகும்போது அங்க ஒரு ஆள் வரான். சிசியோட அண்ணா ஃப்ரெண்டு தான் போல அந்த ஆளு. உங்க வீட்டு பொண்ணும் காணாம போயிட்டாங்களா, என் பொண்டாட்டியும் காணாம போயிட்டா, திடீர்னு அவளுக்கு உடம்பு முடியாம இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் தான் அந்த ஹால்ல போய் விட்டேன், ரொம்ப நாளாயும் ஆளை காணமே, நான் போனா என்ன உள்ளவே விடல, அப்புறம் பார்த்தா கொள்ளக்காரங்க கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல ஜின்னுக்கு இப்பதான் புரியுது அந்த இடத்துல இருக்கிற யாருமே நல்லவங்க கிடையாது, தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு. இங்க நேரா இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம சிசிய கடத்தி வச்சிட்டு இருக்க இடத்துக்கு கூட்டு வராங்க. சிசி முகத்தை ஓபன் பண்ணி விட்டுட்டு என்ன இந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு மத்தவங்க எல்லாம் பாத்துட்டு இருக்க. அங்க பார்த்தா ஏற்கனவே நிறைய பொண்ணுங்க இருக்காங்க, எல்லாரையும் ரொம்ப நாளா கடத்தி வச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க விக்கிறதுக்கு முன்னாடி. இத பார்த்துட்டு சிசி பயந்து போயிடுறா. இங்க ஜின்னு சிசியோட அண்ணாவும் உள்ள வந்து தேட ஆரம்பிக்க அந்த இடத்துல யாருமே இல்ல, எல்லாரும் கிளம்பி போயிருக்காங்க. ஜின்னு பார்த்து பயந்து போயிட்டு மறுபடியும் அவன் கிளம்பி வர ஆரம்பிக்கிறான். இங்க சிசியே ஒரு பொண்ணு இருக்கிற ரூம்ல போய் விட்டுறாங்க. இந்த பொண்ணு தான் சிசியோட அண்ணா ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல அவங்களோட ஒய்ஃபா, அவ பேரு ஆரோ. அவ சொல்லிக்கிட்டு இருக்கா, என்ன ரொம்ப நாளா கூட்டு வந்து கடத்தி இங்க கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க, விக்காம அந்த லேடிக்கு பையன் இருக்கான்ல அவன் தான் என்ன தப்பா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், என் பேரு ஆரோ, நம்மளால தப்பிக்கவே முடியாது, நான் எத்தனையோ தடவை முயற்சி பண்ணிட்டேன்னு சொல்ல நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சிசி சொல்றா. அப்ப அவளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஆள் வராங்க. அவங்க மண்டையிலே சிசி பக்கத்துல இருக்க டம்ளர் எடுத்து தூக்கி போட்டு அந்த ஆளை மயங்க வச்சுட்டு அங்கிருந்து வெளியே ஓடுறா. வெளியே இருக்கிற ஆளுங்கெல்லாம் அப்படி தனியா பேசிக்கிட்டு இருக்கும் போது சிசி ஓட ஆரம்பிக்கிறா. பின்னாடியே ஆரோவும் ஓடிட்டு இருக்கா. ஆனா கரெக்டா அப்பன்னு பார்த்து இந்த ஆளுங்க பாத்துடுறாங்க. ஆரோவோட கால விறகு கட்டை எடுத்து ஒரு ஆள் அடிச்சிடுறான். நீ ஓடு, நான் பாத்துக்கிறேன், இல்லன்னா உன்னையும் பிடிக்க வருவாங்கன்னு ஆரோ உள்ள இருந்துட்டு சிசிய வெளியே விட்டு கதவை சாத்திடுறா. சிசி வேற வழியே இல்லாம தனியா ஓடி வந்துட்டு இருக்க. தப்பிச்சு ஒரு வழியா எஸ்கேப் ஆகி போயிடலான்னு பார்த்தா ஆப்போசிட்ல இந்த லேடியும் பையனும் வந்துடுறாங்க. இவன் என்கிட்ட தப்பிச்சு வரியாடி அப்படின்னு இந்த லேடி மறுபடியும் சிசியை கடத்திட்டு போயிடுறா. உள்ள போனா அந்த இடத்துல வந்துட்டு ஆரோவை காணோம். ஆரோ
எங்க போனா அப்படின்னு சிசி கேட்டுட்டு இருக்கா. அந்த பையன் பாக்குறான், யாரு அவ வயித்துல கூட என் புள்ள வளர்ந்துச்சு, அவளை கேக்குறியா, அவ வயிறு இன்னும் பெருசாகிறதுக்குள்ள அவளை போய் எங்கேயாவது வித்துட்டு வந்துருமா அப்படின்னு அந்த பையன் சொல்ல, ஆரோ அங்க வரா, என் வயித்துல வளர்றது பாவம் தான், நீ என்னை பத்தி கவலைப்படாத சிசி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அவளை கூட்டு வரும்போது பக்கத்துல இருக்கிற வாள்ல விழுந்து ஆரோ அவளே அவ உயிரை எடுத்துக்கிறா. கரெக்டா பார்த்தா ஆரோ சாகிறதுக்கு முன்னாடி அவ ஹஸ்பண்டோட எவ்வளவு ஹாப்பியா இருந்தாலோ அதெல்லாம் பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. சிசி இதை பார்த்து அழுதுட்டு இருக்க, ச்சே நமக்கு ஒரு கிராக்கி வேஸ்டா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி திட்ட ஆரம்பிக்கிறா. இங்க மறுபடியும் சிசியை உள்ள கூட்டு போய் கட்டி போடுறாங்க. கரெக்டா ஆனா அந்த இடத்துக்கு நம்ம ஜின்னு அவங்க ஆளுங்க எல்லாம் வந்துடுறாங்க. போய் அட்டாக் ஆரம்பிப்போம் அப்படின்னு மத்தவங்க எல்லாம் சொல்ல, இல்ல வேண்டாம், உள்ள சிசி இருக்கா, அந்த மஜிஸ்ட்ரேட் பாருங்க இங்க நிக்கிறான், அவனும் கூட்டுதான் போல, நம்ம அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துட கூடாது, நான் சிசியை தனியா போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கிளம்பி உள்ள வரான். சிசி ரூம்ல அழுதுட்டு இருக்க, ஜின்னு வந்துடுறான். உள்ள வந்து அவ கட்ட கழட்டி விட்டுட்டு இருக்கான். கட்டி பிடிச்சிட்டு உனக்கு ஒண்ணும் ஆகல, நான் பயந்துட்டேன்னு சொல்ல, நல்லவேளை இப்பயாவது நீங்க வந்தீங்க அப்படின்னு சிசி சொல்லிக்கிட்டு இருக்கா. அடுத்து மறுபடியும் யாரோ கதை திறக்கிற சத்தம் கேக்குது. ஜின் அங்க வெளியே போய் ஒளிஞ்சுக்கிறான். உள்ள பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த பையன் தான் பொண்ணு வேஷத்துல இருக்கான்ல ஜென், அவன் வந்துடுறான். நீ எல்லாம் ஒரு ஆம்பளே கிடையாது, பொண்ணு வேஷத்துல உங்க அம்மாவுக்கு பின்னாடி ஒளிஞ்சு சுத்திட்டு இருக்க, உனக்கெல்லாம் எவ்வளவுமே லவ்வே பண்ண மாட்டா, நான் ஒன்னும் சொல்லவா, உண்மையாவே உனக்கு பார்க்க டீசென்டா இருக்கு, நீ பையன் வேஷத்துல இருந்தா ஒரு நல்ல பையனாதான் இருப்ப, என் மான மரியாதை வேற போயிடுச்சு, இப்ப நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன், உன் அம்மாவை விட்டு என் கூட வரதுக்கு உனக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு சிசி வேணும்னே கேட்க ஆரம்பிக்க, அந்த பையனுக்கு தான் சிசி மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கே, எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்றேன், ஆனா நம்ம இப்பயே ஓடி போயிடலாமா அப்படின்னு அந்த பையன் கேக்குறான். இல்ல உங்க அம்மா அப்புறம் நம்மள அட்டாக் பண்ணுவாங்க, உன் அம்மா கிட்ட முக்கியமா ஏதாவது ஒரு பொருள் இருக்கும்ல, அந்த பொருளை நீ எடுத்துட்டு வந்துரு, புரியுதா, அதை வச்சு நம்ம உங்க அம்மாவை பிளாக்மெயில் பண்ணிட்டு காசெல்லாம் வாங்கிட்டு நம்ம ஹாப்பியா இருக்கலாம் சிசி ஒரு பிட்ட போட்டு பாக்குறா. உடனே இந்த பையன் சரி ஓகே நீ வெயிட் பண்ணிட்டே இரு, இப்ப நான் வந்துடுறேன் அப்படின்னு அங்க வந்து வெளியே போக, ஜன்னல் வழியா நம்ம ஜின் எல்லாத்தையும் பார்த்துட்டே தான் இருக்கான். கரெக்டா அந்த பையன் வெளியே போறான். அவங்க அம்மா ஒரு புக்கை ஒளிச்சு வச்சிருந்தால அந்த புக் எடுத்துட்டு வெளியே போலாம் அப்படின்னு நினைக்கிற அந்த நேரத்துல கதவை திறந்துட்டு ஜின்னு வந்துடுறான். ஓங்கி அவனை ஒரே அடி அடிச்சிடுறான். அவங்க அம்மா அந்த லேடி உள்ள வந்து பாக்குறான். அந்த பையனை தான் கட்டி போட்டு சிசிய ஜின்னு கூட்டு போயிடுறான். புக்கையும் எடுத்துட்டு போயிடுறான். சிசி மறுபடியும் திரும்ப வந்ததுமே எல்லாரும் வந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க. உனக்கு ஒன்னும் ஆகலடா செல்லும் அப்படின்னு. அப்ப அந்த ஆரோவோட ஹஸ்பண்ட் என் ஒய்ஃப் எங்கங்க, அவ பேரு ஆரோன்னு கேட்க, அந்த பொண்ணு அவ உயிரை அவளே எடுத்துக்கிட்டா அப்படின்னு நம்ம சிசி அழுதுட்டே சொல்ல, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அந்த ஆளு கத்திக்கிட்டே அங்க இருந்து கிளம்புறாரு. சிசி பாக்குறா ஜின்னு கையில அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கலந்து கட்டெல்லாம் போட்டுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அந்த ஆரோவோட ஹஸ்பண்ட போய் சிசியோட அண்ணா புடிச்சு நிறுத்துறான். இப்ப நம்ம சட்டப்படி என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம், இல்லனா உன் வாழ்க்கை வீணா போயிடும்னு சொல்ல, அவனும் அவன் கண்ட்ரோல் செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான் கோபத்தை. இவங்க எல்லாருமா சேர்ந்து இந்த மஜிஸ்ட்ரேட்டை பார்க்க வந்துடுறாங்க. எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, என்கிட்ட ஏன் வந்தீங்கன்னு அவன் நக்கலா கேட்க, ஏண்டா உன்னோட ஃப்ராடு புக் எல்லாமே எங்க கிடைச்சிருச்சு, அந்த புக்கை நாங்க ஜட்ஜுக்கும் கொடுத்து அனுப்பிட்டோம், உன் சீட் இப்ப நல்லா கிளிய போதுறான்னு சொல்ல, இல்லங்க அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு அவன் சமாளிச்சு பாக்குறான். அதுக்குள்ள நம்ம ஜட்ஜ் அங்க வந்துடுறான். ஏண்டா நீ கேவலமான ஒரு பதவியில இருக்க, அப்பயே நீ இவ்வளவு வேலையை காட்டுற, உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட இன்னும் பெரிய பெரிய பொறுப்பு வரும்போது நீ எல்லாம் என்னெல்லாம் பண்ணுவ, இத்தனோண்டு கிராமத்துக்கு மஜிஸ்ட்ரேட்டா இருக்கும் போது இவ்வளவு பெரிய வேலையை பண்றியே, பொண்ணுங்களெல்லாம் கடத்தி ப்ராஸ்டியூஷனுக்கு விக்கிறியான்னு கேட்டுட்டு அவனை கைது பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த லேடி மாதிரி வேஷம் போட்டுருக்கவன் அவங்க அம்மா எல்லாரையும் கைது பண்ணிடுறாங்க. மறுபடியும் ஆரோவோட ஹஸ்பண்ட் கொல்ற மாதிரி போயிட்டு இருக்க, இல்ல வேண்டாம் சட்டப்படி செய்வாங்க அவங்க தப்புக்கு ஏத்த தண்டனைய, நீ எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் அவனை கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. ஆரோவோட ஹஸ்பண்ட் பாக்குறான், நான் ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு துறவி ஆயிடலான் இருக்கேன், எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்ல, அப்போ சிசியோட அண்ணா வந்து நானும் அவன் கூட கிளம்பி போறேமா, ஏன்னா அவன் சில சாட்சிகள்லாம் சொல்ல வேண்டியிருக்கு, போலீஸ் வேலையை நானும் பாக்கணும்லன்னு சொல்ல, சரி போயிட்டு வானா அப்படின்னு சிசி சொல்றா. அடுத்து சிசிய பாக்கிறதுக்கு ஜட்ஜ் வந்துடுறான். நல்லவேளை நீங்க கரெக்டான டைம்க்கு வந்தீங்க, நல்ல வேலை பாத்திருக்கீங்கன்னு சிசி சொல்ல, சரி ஓகே உனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு நம்ம ஜட்ஜி கேட்டுட்டு இருக்கான். சிசி ஒன்னும் ஆகலன்னு பேசும்போதே ஆப்போசிட்ல நின்னு ஜின்னு முறைச்சு ஜட்ஜ பாத்துட்டு இருக்கான். அடங்குறானா பாரு அப்படின்னு. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.